ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் பவனி ஸ்டே. சென்னா மசாலா கிரேவி என்னோடய ஸ்டைலில் வாங்க ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம சென்னாவை விசில் போட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் போதுங்க. தேவையான தண்ணி, பொடியை நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, சில்லி பவுட்ரு, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கஸ்தூரி மேத்தி, தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நான் எப்பவுமே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருவேன். வெங்காயம் நல்லா வதக்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கினோன்னு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், சில்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த உடனே கிரேவியாக வரும்போது நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கூட கஸ்தூரி மேத்தியும் தூவி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். கொத்தமல்லி போட்டு இறக்கிங்கன்னா சூப்பரான சென்னா மசாலா ரெடி. வீட்டிலேயே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சென்னா மசாலா கிரேவி ரெடி. இதை நம்ம இட்லிக்கு சப்பாத்திக்கு ட்ரை பண்ணால் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.